வணக்கம். வேல்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். 4 இடங்களில் அணு ஆயுத எரிபொருள் தயாரிப்பு. வடகொரியா மீது குற்றச்சாட்டு. பிரெஞ்சு முன்னாள் ஜனாதிபதிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. பிரேசில் நாட்டில் டொயோட்டா கார் தொழிற்சாலையில் கூரை பறந்ததால் உற்பத்தி பாதிப்பு. அமெரிக்காவிடம் நீண்ட தூர ஆயுதங்களை கூறும் உக்ரைன். ஐநாவில் நாசவேலை ட்ரம்ப் புதிய குற்றச்சாட்டு. விசாரணைக்கும் உத்தரவு. மீண்டும் மர்ம ஆளற்ற விமானங்கள் நடமாட்டம், விமான நிலையங்கள் மூடல். எண்ணெய் பொருட்களின் ஏற்றுமதிக்கு ரஷ்யா திடீர் தடை விதிப்பு. ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டால் உலக போர், ரஷ்யா எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். வடகொரியாவில் உள்ள 4 இடங்களில் அணு ஆயுத தயாரிப்பில் பயன்படும் யுரேனியத்தை செறிவூட்டும் ஆலைகள் இயங்குவதாக தென்கொரியா நேற்று வியாழக்கிழமை குற்றம் சாட்டியது. இது குறித்து தென்கொரிய ஒருங்கிணைப்புத்துறை அமைச்சர் சங் யாங் யாங் கூறிய போது, வடகொரியாவின் யோங்பியோன் உட்பட 4 இடங்களில் உள்ள அணுசக்தி மையங்களில் யுரேனியம் செறிவூட்டும் கருவிகள் தினமும் இயங்குகின்றன. எனவே வடகொரியாவின் அணுசக்தி திட்டங்களை தடுத்து நிறுத்த வேண்டியது மிகவும் அவசரமாகியுள்ளது. தற்போது வடகொரியாவிடம் 2000 கிலோ உயர் செறிவு யுரேனியம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது வடகொரியாவிடம் 2018ஆம் ஆண்டில் 250 முதல் 500 கிலோ வரை இருந்த உயர் செறிவு யுரேனியம் இருப்பை விட பல மடங்கு அதிகம் என்றார் அவர். கடந்த 2018ஆம் ஆண்டில் வடகொரியாவிடம் 20 முதல் 60 வரையிலான அணு ஆயுதங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டது. ஆனால் சில நிபுணர்கள் 100க்கும் மேல் இருக்கலாம் என்று கருதுகின்றனர். ஆண்டுக்கு 6 முதல் 18 வரையிலான அணு ஆயுதங்களை வடகொரியாவால் உற்பத்தி செய்ய முடியும் என்றும் கூறப்படுகிறது. வடகொரியாவை அணு ஆயுதமற்ற நாடாக்குவதற்கும் அதற்கு பதிலாக அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை விலக்கவும் கடந்த 2019இல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் வடகொரிய ஆட்சித் தலைவர் கிம் ஜாங் உன் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அதிலிருந்து அணு ஆயுதங்களை கைவிட மாட்டோம் என்று வடகொரியா பிடிவாதமாக கூறி வருகிறது. மேலும் அமெரிக்க அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அணு ஆயுத பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கிம் ஜாங் உன் கூறி வந்தார். இந்த சூழலில் வடகொரியாவின் 4 இடங்களில் யுரேனியம் செறிவூட்டப்படுவதாக தென்கொரியா தற்போது அறிவித்துள்ளது. லிபிய முன்னாள் தலைவர் கடாபிக்கு ஆதரவாக ஒப்பந்தம் செய்த வழக்கில் பிரெஞ்சு முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சார்கோசிக்கு பாரிஸ் நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. 2007 முதல் 2012 வரை பிரான்ஸ் ஜனாதிபதியாக பதவி வகித்தார் சார்கோசி. அதே சமயம் 1969 முதல் 2011 வரை லிபியாவை ஆட்சி செய்தவர் கடாபி. 2011ஆம் ஆண்டு அவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் சர்வதேச அரங்குகளில் கடுமையான எதிர்ப்பை சந்தித்த கடாபிக்கு ஆதரவாக செயல்பட்ட சார்கோசி முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு பதிலாக சார்கோசியின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கடாபி நிதி உதவி செய்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்தது. இந்த வழக்கை பரிசீலித்த பாரிஸ் நீதிமன்றம் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி சார்கோசிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1,00,000 யூரோ அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய போவதாக சார்கோசி அறிவித்துள்ளார். மேலும் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நான் ஏற்கவில்லை. நீதிமன்ற தீர்ப்பை நான் எதிர்த்து மேன்முறையீடு செய்வேன். அவர்கள் என்னை சிறையில் அடைக்க விரும்பினால் நான் அங்கே தூங்குவேன். ஆனால் ஒருபோதும் தலைகுனிய மாட்டேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டின் சாவோ பாவ்லோ மாகாணத்தின் சொரோகோவா நகரில் ஜப்பானிய டொயோட்டா கார் உற்பத்தி ஆலை உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக புயல் பாதிப்புகளால் கனமழை பெய்து பலத்த காற்றும் வீசியது. இதனால் கார் தயாரிப்பு ஆலையை புயல் சூறையாடி விட்டு சென்றது. இதன் தொடர்ச்சியாக கார் உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்பட்டு உள்ளது. இதில் போர்டோ பெலிஸ் என்ற ஆலை உட்பட 2 ஆலைகளில் கார் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. ஆலையின் பிரதான பகுதியில் உள்ள மேற்கூரை புயல் வீசியதில் பெய்து கொண்டு போய்விட்டது. இது பற்றிய புகைப்படங்களும் வெளிவந்துள்ளன. புயல் பாதிப்பால் 30 தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர் என்று அது பற்றிய அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. வருகின்ற அக்டோபர் 16ஆம் தேதி பாரிஸ் கிளாஸ் என்ற புதுவகை கார் மாதிரியை உள்ளூரில் அறிமுகப்படுத்த டொயோட்டா நிர்வாகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த திட்டம் கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஆயுதங்களை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதியிடம் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக செலன்ஸ்கி கூறிய போது, ரஷ்யா போரை நிறுத்தாவிட்டால் கிரெம்லின் தாக்குதல்களுக்கு உக்ரைன் தொடர்ந்து இலக்காக மாறக்கூடும். ரஷ்யாவின் ஏவுகணை களஞ்சியங்களை நாம் தாக்க வேண்டும். அவர்களுக்கு தாக்குதல் நடத்த ஏவுகணைகள் தேவை. அவர்கள் போரை நிறுத்தவில்லை என்றால் எப்படியும் அவர்களுக்கு அது தேவைப்படும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பதிலடி கொடுப்போம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எங்களை தாக்கினால் நாங்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம். அதை செய்வதற்கு அமெரிக்கா அதிக நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஆயுதங்களை எங்களுக்கு வழங்க வேண்டும். எங்களுக்கு அது தேவை. ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்துவோம் என்று அர்த்தமல்ல. ஏனென்றால் நமக்கு அது கிடைத்தால் புட்டினுக்கு போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த அழுத்தம் உருவாகும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் ரஷ்யர்களைப் போல பொதுமக்களை தாக்கும் நாடு அல்ல. உக்ரைன் ஒருபோதும் ரஷ்யாவில் பொதுமக்களை குறிவைக்காது என்று செலன்ஸ்கி கூறினார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடத்தும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடைந்ததை அடுத்து ட்ரம்ப் உக்ரைனுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். ஆனால் ஆயுதங்கள் கொடுப்பது பற்றி அவர் வாய் திறக்கவில்லை.
அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 80வது ஐநா பொதுசபை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் நேற்று முன்தினம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பேசினார். அதில் கலந்து கொள்ள சென்றபோது தனக்கு எதிராக 3 சதிகள் நடந்ததாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், முதலாவதாக நான் சென்ற எஸ்கலேட்டர் செயலிழந்து விட்டது. நல்ல வழியாக நானும் என் மனைவியும் விழாமல் தப்பித்தோம். நான் பேச்சு தொடங்கும் போது எனக்கான டெலிபிராம்டர் வேலை செய்யவில்லை. அடுத்ததாக நான் பேசும்போது அரங்கத்திலிருந்த யாருக்கும் அந்த ஒலியே சென்று சேரவில்லை. இவை அனைத்துமே எனக்கு எதிரான நாச வேலை. இது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளேன் என்று கூறப்பட்டுள்ளது. டென்மார்க்கில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக ஆளற்ற விமானங்களின் தாக்குதல் அச்சத்தால் முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டன. ஐரோப்பாவின் பல நாடுகளில் சமீபத்தில் விமான சேவைக்கான தொழில்நுட்பத்தில் இணைய திருடர்கள் நுழைந்து குழப்பம் ஏற்படுத்தியதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் டென்மார்க் உட்பட சில நேட்டோ நாடுகளின் விமான நிலையங்களில் ஆளற்ற விமானங்கள் பறந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இவற்றின் பின்னணியில் ரஷ்யா இருக்கலாம் என்று டென்மார்க் பிரதமர் கருத்து தெரிவித்திருந்தார். டென்மார்க்கின் கோபன்ஹேகன் உட்பட பல விமான நிலையங்களில் ஆளற்ற விமான நடமாட்டம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சில விமான நிலையங்கள் சிறிது நேரம் மூடப்பட்டன. அதே நேரத்தில் வர்த்தக மற்றும் ராணுவ விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஆல்போர்ட் விமான நிலையம் நேற்று முழுவதும் மூடப்பட்டது. இதுபோல் எஸ்பியர்க் மற்றும் சோண்டர்போர்க்கில் உள்ள விமான நிலையங்களிலும் போர் விமானங்களின் பராமரிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் ராணுவ பகுதியான ஸ்கிரிப்ஸ்ட்ரப் விமான நிலையத்திலும் ஆளற்ற விமானங்கள் பறந்தது அவதானிக்கப்பட்டது. ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு ரஷ்யா திடீர் தடை விதித்துள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 3 ஆண்டுகளாக கடந்தும் தொடர்கின்றது. சமீப காலத்தில் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் சேமிப்பு தளங்கள் மீது உக்ரைன் ஆளற்ற சிறிய விமான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் பாஷ்கோர், டோஸ்டான் மற்றும் பிற பகுதிகளில் உள்ள முக்கிய எண்ணெய் தளங்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து ரஷ்யா முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அவற்றின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளன. உக்ரைனிடமிருந்து ரஷ்யா கைப்பற்றிய கிரிமியா உட்பட பல பிராந்தியங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து உள்நாட்டு தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் விதத்தில் பெட்ரோலிய பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு இந்த ஆண்டு இறுதி வரை தடை விதிப்பதாக ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது. பிரான்சுக்கான ரஷ்ய தூதர் நேட்டோவுக்கு நேரடி போர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்ய விமானத்தை சுட்டு வீழ்த்த நேட்டோ மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியும் போரை தூண்டும், அது வளர்ந்து வரும் உலக போராக மாறும் என்று எச்சரித்துள்ளார். உக்ரைனில் நடந்து வரும் போருக்கு மத்தியில் ஐரோப்பாவில் வான்வெளி மோதல்கள் அடிக்கடி அதிகரித்து வருவதால் இந்த அறிக்கை மாஸ்கோவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்களை அதிகரிக்கின்றது. நேட்டோ தனது வான்வெளியை மீறியதாக கூறப்படும் சாக்கு போக்கில் ஒரு ரஷ்ய விமானத்தை நேட்டோ சுட்டு வீழ்த்தினால் அது ஒரு போராக இருக்கும் என்று தூதர் அலெக்சி மெஷ்கோவ் பிரெஞ்சு வானொலி நிலையமான ஆர்டிஎல்லில் ஒரு ஒலிபரப்பின் போது கூறினார். நேட்டோ விமானங்கள் பெரும்பாலும் ரஷ்ய வான்வெளியை மீறுவதாக மெஸ்கோவ் கூறினார். ஆனால் மாஸ்கோ அந்த விமானங்களை சுடப்போவதாக அச்சுறுத்தவில்லை. ரஷ்ய ராணுவ விமானங்கள் நேட்டோ வான்வெளியை நெருங்கி வருவதையோ அல்லது நுழைவதையோ எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மேற்கத்திய தலைவர்களிடையே புதுப்பிக்கப்பட்ட விவாதத்தை தொடர்ந்து அவரது கருத்துக்கள் வந்துள்ளன. தமது எல்லைக்குள் ரஷ்ய விமானங்கள் வந்தால் அவை சுட்டு வீழ்த்தப்படும் என்று போலந்து எச்சரித்துள்ளது. நேட்டோ உறுப்பினர்கள் கூட்டணியின் வான்வெளியை ஆக்கிரமித்தால் ரஷ்ய விமானங்களை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை அடுத்து இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. சமீபத்திய மாதங்களில் ரஷ்ய ராணுவ விமானங்கள் நேட்டோ போர் விமானங்களால் பலமுறை இடைமறிக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய விமானங்கள் பெரும்பாலும் டிரான்ஸ்பாண்டர்கள் இல்லாமல் நேட்டோ நாடுகளின் வான்வெளிக்கு அருகில் பறக்கின்றன. இந்த சம்பவங்கள் விபத்துகள் அல்லது எதிர்பாராத மோதல்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது. மாஸ்கோவின் அறிக்கை மேற்கு நாடுகளுடன் நேரடி மோதல் குறித்து ரஷ்ய அதிகாரிகள் வெளிப்படையான எச்சரிக்கைகளை வெளியிடும் நீண்டகால வடிவத்தின் ஒரு பகுதியாகும். மாஸ்கோவின் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குதல், உளவு தகவல் பகிர்வு மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் கூடுதல் கூட்டணி படைகளை நிலைநிறுத்துதல் உள்ளிட்ட நேட்டோ ஆத்திரமூட்டல்கள் என்று விவரிக்கும் நடவடிக்கைகளுக்கு கிரெம்ளின் பலமுறை நேரடி ராணுவ தாக்குதல்கள் நடத்துவதாக அச்சுறுத்தியுள்ளது.